Hey guys, day 3 இஃப்தார் ப்ரிப்ரேஷன் வீடியோ பார்த்துடலாமா? இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணோம், என்னெல்லாம் இஃப்தாருக்கு ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்குமே அகர் தான் பண்ணியிருந்தேன். அகரில் கோகோனட் மில்க் ஆட் பண்ணி பண்ணியிருந்தேன். இது வந்து புட்டிங்லாம் இல்லை, நார்மலாக அகர் ஜெல்லி மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரியில் தான் பண்ணியிருந்தேன். எல்லாம் ஒரு 1 கப் வாட்டர் வச்சு அதெல்லாம் கொதி வந்ததுக்கப்புறம் அகர் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு 1/4 கப் சுகர், அதாவது 5 ஸ்பூன் அளவு சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சுகரும் அகர் ஸ்ட்ரிப்பும் வந்துட்டு கடல் பாசி ஸ்ட்ரிப்பும் வந்து கரையிற அளவுக்கு பாயில் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் வந்துட்டு 2 பவுலில் போட்டு அதை செட் ஆகிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கிளாஸ் பவுல்லையும் ஒரு கோகோனட் மில்க் ஆட் பண்ணோம்ல, அந்த கோகோனட் மில்க் இந்த பவுல்லையும் 2 பவுலில் போட்டுக்கிட்டேன். நான் ரிஹானுக்காக வந்துட்டு இதில் வந்து சாக்லேட் மில்க் மிக்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு போர்ஷனுக்கு மட்டும். நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு இதை செட் பண்ணுறதுக்காக ஃப்ரீசரில் எடுத்து வச்சாச்சு. தென் வந்துட்டு ஆனியன் போண்டா செய்கிறதுக்காக நல்லா ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னாக்கா அதுலேருந்து கொஞ்சம் வாட்டர்லாம் வந்து இதாகும். அதோட 1 கப்பு கடலை மாவு, 1 கப் அரிசி மாவும் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோன்னு வந்து பெருஞ்சீரகம் முழுசு இருக்கும் இல்லையா, அதுவும் வந்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வாட்டர்லாம் போட்டு ஒரு நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டில் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ ஆனியன்லேருந்து நல்லா தண்ணி வந்துடும். அப்போ அந்த வந்து நல்ல ஒரு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த இதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் வந்து நான் கெட்டியாகவே தான் வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஆயில் நல்லா சூடானோடனே சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். இன்றைக்கி நான் வந்து குட்டி குட்டி பாலாக தான் போட்டிருந்தேன், பெருசாக போடலை. குட்டி குட்டி பால்ஸாக போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா ஈவனாக எல்லா இடத்துலையுமே கோல்டன் ப்ரௌனில் நல்லா செவந்து வரும். ப்ளஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருந்தா உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக வேகும். ப்ளஸ் வந்துட்டு கலர் வந்து ஈவனாகவும் இருக்கும். அதனால் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடாமல் லைட்டாக இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கரெக்டான கலர் வந்துட்டு இருக்கும் நமக்கு. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வந்தேன்னா ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். ஜூஸ் ஐட்டம்ஸை எடுத்துகிட்டு வரவே இல்லை. இன்றைக்கி வந்து டேட் ஜூஸ் போட்டிருந்தாங்க, ஆனால் நான் அதை மறந்தே போயிட்டேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்துடலாமா? கோகோனட் ஜெல்லி செஞ்சுருந்தேன். இது வந்து ரைஸ் புட்டு, மணத்தக்காளி கீரை, பஜ்ஜி, கஞ்சி, போண்டா, அவ்வளோதான். டேட்ஸ் கூட வைக்க மறந்துட்டேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.